ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பெயர்ச்சி அடைந்த சனி பகவானால் ஏற்பட போகும் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீதி பகவானாக பார்க்கப்படும் சனி பகவானின் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையின் சகலத்துக்கும் காரணம். ஒருவர் தன் கடமை நேர்மையில் இருந்து தவறும் போது அதற்கான தண்டனையை சனி பகவான் கடுமையாக கொடுப்பார். அதனால்தான் சனி பெயர்ச்சி என்றாலே நாம் பயப்படுகிறோம். என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோ என்று நடுங்குவோம். ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களின் நெஞ்சங்களிலும் பயத்தை கொடுப்பவர் சனி பகவான். பொதுவாக சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். அந்த வகையில் 12 ராசிகளையும் கடப்பதற்காக 30 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் சனி பகவான் பெயர்ச்சி அடையும் போது அனைத்து ராசிகளிலும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதில்லை. அப்படியாக சனி பகவான் மகரம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதன்படி மேசம் லாபச்சனி, ரிஷபம் தொழில் சனி, மிதுனம் பாக்கிய சனி, துலாம் புண்ணிய சனி, தனுசு தைரிய சனி என வருவதால் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். அவ்வப்போது சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள். வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் நன்றியை சொல்லிவிட்டு வாருங்கள். அதுவே கடகம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும், சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியும், கும்பம் மகரம் மீனம் உள்ளிட்ட ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியும் உள்ளது. தனுசு ராசிக்காரர்கள் 7.5 சனியில் இருந்து விடுபட்டு உள்ளீர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக உள்ளது. எனவே இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்க வேண்டும். மேலும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பரிகாரம் ஒன்றே வழி. அதன்படி சனி பெயர்ச்சியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள சனி பகவானை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, அஷ்டமத்து சனி காலம் என்பதால் அகலக்கால் வைக்க கூடாது. தொழில் வியாபாரத்தில் அதிக அளவில் பண முதலீடுகளை செய்ய வேண்டாம். புதிய தொழில் எதுவும் தொடங்க வேண்டாம். பேராசைப்படுவது பெரும் நஷ்டத்தில் முடியும். பங்கு சந்தை முதலீடு தேவையே இல்லை. யாருக்கும் பணத்தை கடனாக தர வேண்டாம். தீராத நோய், கடன் மேல் கடன், என்னங்க இந்த மாதிரியான சிக்கல்ல தான் நீங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு முறை இங்க போய் வழிபட்டு வாங்க. பிடிச்ச தோஷம் விலகி ஓடுறத ஒரு சில நாட்களிலே பார்ப்பீங்க. சனி பகவானின் திருவருளை பெற, வாழ்வில் மேன்மை பெற குச்சனூரில் அருள்பாலிக்கும் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள். பல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும். அனைவரையும் வாழ்நாளில் ஒரு முறையாவது சனி பகவான் பிடித்து 7.5 ஆண்டுகள் படாத பாடுபடுத்தி விடுவார். ஆனால் 7.5 ஆண்டுகள் பிடிக்க வேண்டிய சனி பகவான் 7.5 நிமிடங்கள் மட்டுமே பிடித்து விட்டு விலகச் செய்யும் கோவில் குச்சனூர் சனி பகவான் ஆலயம் ஆகும். 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் இதுவரை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கிடையாது. இங்கு சனீஸ்வரர் சுயம்புவாக தோன்றியவர் என்பதால் இவருக்கு கும்பாபிஷேகம் கிடையாது. பொதுவாக சனி பகவான் கெடு பலன்களையே அதிகம் தரக்கூடியவர் என நம்பப்படுகிறது. ஆனால் குச்சனூர் சனி பகவான் நன்மைகளையும் நல்ல பல யோகங்களையும் தன்னை வந்து வழிபடும் பக்தர்களுக்கு வழங்குகிறார். 7.5 சனி முதல் எந்த சனி திசை நடந்தாலும் அவர்களின் முன்வினை கர்மாக்களை அழித்து கஷ்டங்களை போக்கி நன்மைகள் பலவற்றை இந்த சனீஸ்வரர் அருள்வார். சனி பகவான் மூலவராகவும் அதுவும் சுயம்புவாக அருள் செய்யும் ஒரே கோவில் தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூரில்தான். திருநள்ளாறு தலத்திற்கு பிறகு அதிகமான பக்தர்கள் சனிதோஷ நிவர்த்திக்காக சென்று வழிபடக்கூடிய தலம் குச்சனூர். சனி பகவானுக்கு என்று இந்தியாவிலேயே தனியாக கோவில் இருக்கும் ஒரே தலம் குச்சனூர் மட்டும்தான். இங்கு சனீஸ்வரனே மூலவராக தனி சன்னதியில் காட்சி தருகிறார். இங்குள்ள சனீஸ்வரன் சுயம்புவாக லிங்க வடிவில் காட்சி தருகிறார். இவர் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 தெய்வங்கள் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுவதால் 6 கண்கள், 4 கைகள், 2 பாதங்களுடன் காட்சி தருகிறார். கையில் சக்தி ஆயுதம், வில்,
அபயஹஸ்தம் ஆகியவற்றை காட்டி அருள் செய்கிறார். சனி பகவானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் நீக்கிய தலம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் அனைத்து கிரகங்களின் தோஷமும் விலகும் என்பது நம்பிக்கை. மற்ற சனி பகவான் தலங்களில் வணங்கினால் சனியின் தாக்கம் மட்டும்தான் குறையும். ஆனால் இந்த தலத்தில் வந்து வழிபட்டால் சனி நன்மைகளை அதிகம் வழங்குவார். இங்கு சனி பகவான் கிரக தோஷம் போக்குபவராகவும் தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி ஆகியவற்றை அருள்பவராகவும் விளங்குகிறார். சனி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் சனி பகவான் அவர்களுக்கு நன்மைகளையே வழங்குகிறார். இங்குள்ள சுரபி நதியில் நீராடி எல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட நன்மைகளையும் நல்ல பல யோகங்களையும் பெறலாம். சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுன்னே தெரியாது. தீராத நோய், கடன் மேலே கடன், இது போன்ற ஏதேனும் அறிகுறிகளுடன் என்ன செய்வதென்றே தெரியாமல் உள்ளீர்களா? எத்தனையோ கோவில் வழிபாடு, நோய்க்கு மருத்துவர்னு எதுக்குமே பயன் இல்லையா? கவலையை விடுங்க. இந்த கோவிலுக்கு மட்டும் குடும்பத்துடன் ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள். அதன் பிறகு தடைப்பட்டு இருந்த உங்களது வளர்ச்சியும் ஆரோக்கியமும் பிடித்த தோஷங்களும் விலகி ஓடுறத ஒரு சில நாட்களில் உணருவீர்கள். இத்திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சில எளிய பரிகாரம் செய்யலாம். சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட பலவித பலன்களை பெறலாம். கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர நன்மைகள் பலவற்றை பெறலாம். வன்னிமர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும். சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும். விநாயகர் வழிபாடு செய்வது மிக உத்தமம். அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும். விசேஷ நாட்களில் மண் அகலில் நெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய் மூன்றும் சேர்த்து பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் சூழும். சாமி சன்னதியில் இந்த தீபங்கள் இரண்டையும் ஏற்றி வழிபடுவது இன்னும் மிகச் சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.